சார் மற்ற கம்பெனி டிராக்டர்ஸுக்கும் இந்த ஒர்க் மாஸ்டர் டிராக்டர்ஸுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குங்க சார்? மேடம் மற்ற கம்பெனி டிராக்டர் வந்து பார்த்தீங்கன்னா 75 HP வரைக்கும் தான் இருக்குது. ஓகேங்களா? நம்ம கம்பெனி வந்து 105 HP இருக்குது. கஸ்டமர் வந்து ஒரு சோளத்தட்டையை ஓட்டும் போது டஸ்ட்டு நிறைய ரேடியேட்டரில் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த டஸ்ட்டு வரும்போது என்ன ஆகும், ஓவர் ஹீட் ஆகும். ஒவ்வொரு டைம் கஸ்டமர் வந்து இறங்கி அதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவர் ஏறி ஓட்டும் போது டைம் வந்து லாஸ் ஆகும். ஸோ கஸ்டமர் ஒரே ஒரு சிங்கிள் பட்டனில் டச் பண்ணால் போதும், இருக்கிற ரிவர்ஸ் வெல் அந்த ஃபேன் அப்படியே ரொட்டேட் ஆகி இருக்கிற ஏரை வெளில தள்ளி திருப்பி ரொட்டேஷன் இன்ஜின் கூலிங்க்கு ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆகிடும். இதில் இந்த ஸ்பெசிஃபிக் கொடுக்கறதுனால கஸ்டமரோட டைம் மிச்சமாகும். கஸ்டமரோட டைம் மிச்சமாகறதுனால அவர் அந்த ஒரு 15 மினிட்ஸில் ஒரு பாதி ஏக்கரை ஓட்டிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் SCR நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆடிபிள் சிஸ்டம் உள்ள ஒரு இன்ஜின். SCRங்கிறது ஒன்றும் இல்லை, பொல்யூஷன் நார்ம்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜும் மாறிட்டு வருது. அந்த ஸ்டேஜில் உள்ளதான் ட்ரம்ப் 4, அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் ட்ரம்ப் 5. இதுக்கு வந்து நம்ம வந்து ஆடிபிள் வந்து சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம். இந்த ஆடிபிள் தான் இங்கே SCRம் கொடுத்துருக்கோம். இந்த ஆடிபிள் சிஸ்டம் வந்து கிட்டத்தட்ட இந்த டீசல் டேங்கும் ஆடிபிளும் பக்கத்தில் தான் இருக்குது. இந்த டீசல் டேங்கோட கெப்பாசிட்டி 90 லிட்டர். ஒரு நாளைக்கு உள்ள ஓட்டத்தை இதில் இந்த டீசல் மூலயமா அவர் ஓட்டி முடிச்சிருவார். அடுத்து பார்த்தீங்கன்னா 11 லிட்டர் கெப்பாசிட்டி வந்து ஆடிபிள் கொடுக்குறோம். இந்த ஆடிபிளும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினோட சிஸ்டத்துக்காக தான் கொடுக்குறோம். ஹைட்ரால் ஃபில்ட்ரு, ஃபியூல் ஃபில்ட்ரு எல்லாமே இதிலே வந்துடும். இதோட சர்வீஸ் இன்டர்வல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600 ஹவர். இந்த ஆயில் வந்து நார்மல் ஆயில் கிடையாது, செமி சிந்தட்டிக். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா CID இன்ஜின் சொல்லுவோம். இது நம்ம நார்மலாக ஒரு FIP பம்பு அப்படி இல்லாமல் CID காமன் ரயில் ப்ரெஷர் வால்வு மூலயமா இந்த இன்ஜின் வந்து ஆப்ரேட் ஆகுது. இது வந்து CID இன்ஜின். நம்ம வந்து இதில் வந்து பவர் ஷட்டில்னு ஒன்று கொடுக்குறோம். இந்த பவர் ஷட்டிலில் பார்த்தீங்கன்னா உள்ளார வந்து வெட் கிளர்ச். நம்ம வந்து நார்மலாக எல்லா வண்டிலையும் யூஸ் பண்ணுறது ட்ரை கிளர்ச் யூஸ் பண்ணுவோம். அதனால லைஃப் வந்து கம்மியாக இருக்கும். இது வெட் கிளர்ச் யூஸ் பண்ணுறதுனால கிட்டத்தட்ட இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் 10,000 மணி நேரம்லாம் ரன் ஆயிருக்கு. இதில் வந்து வெட் கிளர்ச் இதுலேயும் யூஸ் பண்ணுறோம், கிளச்சுக்கு யூஸ் பண்ணுறோம், மெயின் கிளச்சுக்கும். அதேமாரி PTO கிளச்சும் பார்த்தீங்கன்னா வெட் கிளச் யூஸ் பண்ணுறோம். இதனால பார்த்தீங்கன்னா அந்த கிளச்சோட லைஃப் இன்க்ரீஸ் ஆகுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சிங்கிள் பட்டனில் உங்களால் நீங்கள் வந்து 4 வீல் டிரைவ் ஆன் பண்ண முடியும். சிங்கிள் பட்டனால் PTO ஆன் பண்ண முடியும். இதில் ஏசியும் இருக்குது, வின்டருக்கு தகுந்த மாதிரி ஹீட்டரும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் இருக்குது. இந்த ஓப்பன் ஃப்ரண்ட் லோடெல்லாம் யூஸ் பண்ணும்போது மேலே வியூ தெரியாது அப்படிங்கிறத இதை ரிமூவ் பண்ணிக்கிட்டு வியூவோட பார்த்துக்கலாம்.